சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியாது. அது என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? அப்படிதான் சர்ப்ரைஸா எங்க வீட்டுக்காரர் அப்பப்பெல்லாம் கிஃப்ட் தருவாரு. உண்மையா வாங்கி வந்துருக்காரு. உண்மையா வாங்கி வச்சுக்கிறியா? உன்னை எல்லாம் நல்லா கழுவி கழுவி ஊத்துட்டுமேன்றதுனால நம்ம வயசாச்சு சொல்றோம். பாக்ஸ் பெருசா இருக்குது, கழுத்து சும்மா தான் இருக்குது. என் கழுத்து பாரு. அக்காவுக்கு பாரு. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. எங்க வீட்டுக்காரருக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். அவர் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போயிட்டு கிஃப்ட் கொடுத்துடலாம். அவர் கண்டுபிடிப்பாரா என்னன்னு தெரியல. அவரால் கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியாது என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இது சர்ப்ரைஸான கிஃப்ட். பார்க்கலாம், இருந்தாலும் அவர் கண்டுபிடிக்கிறாரா என்னன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ போயிட்டு கிஃப்ட் கொடுத்துடலாங்களா? நான் பக்கத்துல வந்து நிக்கிறேன். உங்ககிட்ட வந்து சொல்லணும். கடைசி என்னையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்குது. ஏன் சார் எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதோ? ஹீரோ எல்லாம் எடுத்த உடனே வரலாமா? இன்ட்ரோல ஹீரோ காட்டணும். எப்படி படம் முடிஞ்ச பிறகு வருவீங்களா ஹீரோ? அப்புறம் ஜீரோ ஆயிடுவாங்க இல்லைங்க. படம் முடிஞ்ச பிறகு காட்டினா ஜீரோ தான். எப்படி ஹீரோ ஆக முடியும்? காட்டணும், அப்பதான் ஹீரோ ஆக முடியும். முதல்ல ஹீரோயின் வரணும், அப்புறம் சைடு ஆக்டர்ஸ்ல வரணும், அப்புறம் வில்லன் வரணும், அப்புறம் கடைசியா தான் ஹீரோ என்ட்ரி, கடைசியா மாஸ் என்ட்ரியா இருக்கணும். ஓஹோ, அப்புறமா லாஸ்டா கட்டி டம்மி பீஸ் ஆகிடணும். அப்படி தானே? என்ன வீடியோலாம் உங்ககிட்ட வந்து சொல்லணும். என்கிட்ட சொல்லலாம், எங்க கிட்டனா யாரு இருக்கா? சரி, உங்ககிட்ட வந்து சொல்லணும். தானே சொல்லணும். சொல்லணும்னா சொல்லு. வீடியோ எதுக்கு ஆன் பண்ற? வீடியோ கட் பண்ணிட்டு கேளு. இது வாங்கணும். வீடியோ எடுக்கிறதுக்காக சொல்லணும்னே சொல்றேன். சரி சொல்லு. சொல்ல முடிவு பண்ணிட்டேன். அதை நான் எப்படி சொல்லுவேன்? அது என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? எவ்வளவு நேரமா எப்படி சொல்லிட்டாங்க. எதுக்கும் பண்றேன் சொல்றீங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஒரு சூடு கிடையாது, ஒரு சோரணையும் கிடையாது. என்னோ செத்து போனதுக்கு விஷ் பண்ற மாதிரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவ்வளவுதான். அதாவது லவ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஒரே ஒரு நாள் வந்து லவ்வர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுவோம். ஐயோ, இப்ப ரூம் போட்டு சரியும் நாம. அப்புறம் ரூம் போட்டுக்கலாம். அப்புறம் அன்பு, பாசம், லவ் இருக்கிறவங்களுக்கு தினம் தினம் லவ்வர்ஸ் டே தான், தினம் தினம் வேலண்டைன்ஸ் டே தான். அதுக்கு தனியா செலவு பண்ணி எஃபோர்ட் பண்ணி அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நீ வந்து விஷ் பண்றதுனால உனக்கு நீ ஒரு விஷ் கூட பண்ணல. ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? இது விஷ் பண்ண வேண்டிய நாளே இல்ல. நைட்டே ஆக போகுது, இன்னமும் ஒரு விஷ் கூட பண்ணவே இல்லை. அவரு மறந்துட்டாரு போல இருக்கு. கல்யாணம் பண்ணதே இன்னும் கொஞ்சம் ஆனா மறந்துடுவாரு போல இருக்கு. அவ்வளவு முக்கியமான வேலண்டைன்ஸ் டே உன் பர்த்டேவா, இல்ல நம்ம கல்யாண நாளா, இல்ல ரொம்ப வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி ஏதாவது இருந்தா பரவாயில்ல. இது ஒண்ணும் அவ்வளவு முக்கியமான நாள் தான் ஒண்ணும் இல்லையே. வேலண்டைன்ஸ் டேவே இல்ல, கிஃப்ட் வேற கேக்குற. அவர் நினைப்பாரு வேலண்டைன்ஸ் டேவே மறந்துட்டேன், ஒரு கிஃப்ட் வேற கேட்கலாம் அப்படின்னு. பொறுப்பா வேலையெல்லாம் செய்யற மாதிரி ஆக்டிங் பண்றேன். உண்மையாவே வேலை தான் செய்யறேன். உண்மையா வேலைதான் செஞ்சுட்டு இருக்காரு. சரி, என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க? அப்படிதான் சர்ப்ரைஸா எங்க வீட்டுக்காரர் அப்பப்பெல்லாம் கிஃப்ட் தருவாரு. அப்படின்லாம் நீங்க நம்பிடாதீங்க. இத்தனை வருஷத்துல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட எனக்கு கொடுத்தது கிடையாது. இந்த வருஷமாவது எதனா கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். இந்த வருஷமும் ஒண்ணும் கிடையாது. இத்தனை வருஷம் என்ன கொடுத்தனோ அதேதான் இந்த வருஷமும் நான் கொடுக்குறேன். இத்தனை வருஷம் ஒண்ணு குடிக்கலையா? அப்ப இந்த வருஷம் ஒண்ணு தர மாட்டேன். இத்தனை வருஷம் நம்ம சாக்லேட் தருவியே. சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ்ல ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எப்ப வாங்கிட்டு வந்தேன்? இப்பதான் வெளில போகும்போது வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு போறப்போ பாப்பா கூட்டினப்போ வாங்கிட்டு வந்தேன். ஸ்கூல் போயிட்டு. அப்போ உனக்கு தெரியுமா? நீங்க ஞாபகம் இருந்துச்சா? ஞாபகம் இருந்தது. நீ இது மாதிரி ஏதாவது கேப்னு தெரியும். அதுக்காக தான் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி. அப்ப ஏன் விஷ் பண்ணுவீங்களா? விஷ் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? விஷ் பண்ற அளவுக்கு அவ்வளவுதான் போல இது. நம்ம டபி பீஸ் போல இது. சாக்லேட் நானே எடுத்துட்டு வந்து தரணுமா இல்ல நானே போய் எடுத்துட்டு வந்துடணுமா? அது கூட எடுத்துட்டு தர முடியாது போல இது சாரால.
அதையும் போய் நானே எடுத்துன்னு வந்து நானே திங்கணும் போல இருக்குது. மானையிட்ட குழப்புக்கு மாட்டி சாப்பிடும். அதுக்கு ஏன் அதை பத்தி நான் பேசுறேன்? இல்ல கிஃப்டையும் நானே கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த கிஃப்டையும் போயிட்டு நானே எடுத்துன்னு வந்து நானே சாப்பிடணுமா? கேட்டுறீங்க அவசரப்பட்டதுல. போயிட்டு சாக்லேட் எடுத்து வந்துறேன். ஐயோ உண்மையாவே வாங்கி தான் வந்துடுறீங்களா? நான் கூட சும்மா சொல்றாரோ நினைச்சேன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. நான் கலாய்க்கவே அவரு கலாய்க்கிறாரோ நினைச்சேன். உண்மையா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு போல. போறாரு வேக வேகமா பாக்க என்ன எடுத்துட்டு வராருன்னு. அவரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு கூட்டு வச்சு நான் இப்ப மொக்க போட்டுரு. உண்மையா வாங்கி வச்சுக்கிறியா? இது பேர் என்னது? இதுக்கு பேர் சாக்லேட் தானே. எல்லாரும் பாருங்க. உண்மையா வாங்கி வச்சிருக்காரு போல. எப்போ வாங்கிட்டு வந்து? இன்னைக்குதான். சில்லுன்னு இருக்கு அப்படியே கூலிங்கா. ஃப்ரிட்ஜ்ல இருந்தா கூலிங்கா இல்லாம. அப்ப வாங்கி கட்டியா முன்னாடியே? இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். இந்த சாக்லேட் உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க. என்ன வருஷம் வருஷம் சாக்லேட்டோட குத்து முடிச்சிடலாம்னு பாக்குறியா நீ? காதலர் தினத்துக்கு சாக்லேட் ரோஸ் மட்டும்தான். ரோஸ் இன்னைக்கு வந்து 50 ரூபா 100 ரூபாய் விற்கிது. 50 ரூபாய்க்கு கம்மியா ஒரு ரோஸே இல்ல. எங்க வீட்டுக்கார அதான் சொல்லுவாரு. என்னன்னா இன்னைக்கு ஒரு ரோஸ் வந்து 50 ரூபா 100 ரூபாய் விற்கும். எதுக்கு வந்து அதை வேஸ்ட் பண்ணணும்? இன்னொரு நாள் வாங்கினா 20 ரூபாய்க்கு ஒரு ரோஸ் வாங்கலாம். இல்ல ஒரு 30 ரூபாய் அதிகம் வச்சு கொடுத்து வாங்கலாம். நான் வந்து அதை வந்து உங்களுக்கு 4-5 கூட வாங்கி கொடுத்துட்றேன். அதனால வந்து இன்னைக்கு மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாரும் உனக்கு கஞ்ச பிசினாரின்னு நினைக்க போறாங்க. பாத்துக்கோ. இதுல என்ன கஞ்சம்? என்ன வாங்கி தராம இருந்தாதான் கஞ்சம். இன்னைக்கு வாங்கி தரலன்றதுல கஞ்சம் என்ன இருக்குது? அவங்கவுங்க விருப்பம் தான். அதுல என்ன இருக்குது? வாங்கி தரவங்கள நான் குறை சொல்ல. இப்ப வாங்கி தராத என்ன யாரும் குறை சொல்ல போறது இல்லை. நான் சொல்லுவேனா? சரி, இன்னும் அவ்வளவுதான். நான் வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணும்? கைக்கு ஒரு தங்க வளையல், கழுத்துக்கு ஒரு தங்க அட்டிகை, இல்ல ஒரு ஆரம், ஏதாவது எதுவும் சேராது போல இருக்குது. நான் மட்டும் வருஷம் கேட்டே இருக்கேன். நம்மளுக்கு இது மட்டும் இப்படின்னு ஆடி ஏதாவது பாரு போல இருக்குது. நீ ஏன் புரிஞ்சுக்கணும்? எத்தனை முறை நம்மளா இதை சொல்லுது? ஆனா எங்க வீட்டுக்காரர் வருஷம் மறக்காம கல்யாணத்துல இருந்து டெய்ரி மில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. இந்த டெய்ரி மில்க் பாத்தீங்கன்னா பெருசான இருந்து இப்ப சின்னதா இதே வந்திருக்கு. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா திடீர்னு நான் 50 பைசா சாக்லேட் வாங்கி வந்து தருவாருன்னு நினைக்கிறேன். 50 பைசா டெய்ரி மில்க் இல்ல. 50 பைசா டெய்ரி மில்க் இல்ல. அந்த கேட்பரி குட்டி சாக்லேட் இருக்கு. அதுவே 2 ரூபாய். 2 ரூபாய் ஆக்கிட்டாங்களா? இப்ப 50 பைசா சாக்லேட் இல்லையா? அப்ப 10 ரூபாய் டெய்ரி மில்க் வாங்கி வந்து தருவாருன்னு நினைக்கிறேன். 10 ரூபாயில இருக்குது தானே? அடுத்த வருஷம் அதே வாங்கி தருவியா இல்ல அது வாங்கி தருவியா? விருப்பப்பட்டா 10 ரூபாயில வாங்கி தருவேன். விருப்பப்படலன்னா வாங்கி தராம கூட விட்டுருவேன். இப்ப நான் விருப்பப்பட்டா இது வாங்கி வந்தேன். ஆமா, நீ விருப்பப்படுற. நான் இது விருப்பப்படல. நான் விருப்பப்படுறதெல்லாம் வேற. உனக்கு டெய்ரி மில்க் நான் விருப்பப்படுறதெல்லாம் அவங்க வாங்கி வந்து தராரு. டெய்ரி மில்க் தான் உனக்கு பிடிக்கும், அதனால டெய்ரி மில்க் வாங்கி. எனக்கு பிடிக்கும். அது தவிர வேற மத்ததெல்லாமும் பிடிக்குமே, அதெல்லாம் வாங்கி தரணுமே. இல்ல, இன்னைக்கு டெய்ரி மில்க் போதும். இன்னொரு நாளைக்கு வேற ஏதாவது கேட்டா வாங்கி தரேன். எப்படிலாம் சமாளிக்கிறாரு பாருங்க. என்ன பண்றது? சரி ராஜி, இவ்வளவு நேரமா கிஃப்ட்னு கேக்குற. நீ வேற கேமரா எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு கிஃப்ட் கேட்கறத பார்த்தா ஒண்ணு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வீடியோ எடுக்கிற, இல்லன்னா நீ ஏதோ பெருசா ஒண்ணு வச்சுக்கிற போல இருக்குது. பெருசா உங்களுக்கு ஆப்புதான் வச்சிருப்பேன். வேற என்ன வச்சிருப்பேன்? எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? நீ ஒரு விஷ் கூட பண்ணலையே. உன்னை எல்லாம் நல்லா கழுவி ஊத்துட்டுமேன்றதுக்காக கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அதுக்காக கவலைப்படலன்னு வச்சுக்கோ. இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்றத மறந்துட்டு இன்னைக்கு காதலர் தினம் மட்டும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சொல்லணும் வயசாயிடுச்சு சொல்றாங்க. அப்புறம் அதை சொல்லக்கூடாது. உண்மையெல்லாம் சரி ஞாபகம் இருக்கீங்க. ஆனா வந்து வருஷத்தெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஐயோ உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகுது, அவங்க வயசாயிடுச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருங்க. அதனால நான் உண்மையை சொல்ல மாட்டேன். சரி, இவ்வளவு ஞாபகமா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. என்ன மறக்காம ஒரு முறையும் கிஃப்ட் கேட்கற, எல்லாம் பண்ற. இப்ப வந்து என்ன இவ்வளவு கேள்வி கேட்கற. நீ எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வந்துருக்கியா? ஐயோ எனக்கு என்ன கேள்வி கேட்கறது முக்கியம் இல்ல.
நம்மளும் ஏதாவது gift கொடுக்கணும், அப்புறம் கேள்வி கேட்கணும். அதுக்காக கொடுத்தாதான் கேட்கணும்ன்ற அவசியம் எல்லாம் ஒண்ணும் அது கிடையாது. அவசியம் இல்லதான். நான் உன்கிட்ட இருந்து நானும் எதுவும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நீ இவ்வளவு ஏன் தூரம் கேட்கற. எதிர்பார்க்கணும்? நான் எதிர்பார்க்கறது தானே. அதே மாதிரி நீ எதிர்பாரு. நானும் என்னால முடிஞ்சது ஒரு 50 பைசா சாக்லேட்டோ இல்ல நாலெல்லாம் இப்ப இல்லைங்க, நாலு சாக்லேட்டோ வாங்கி கொடுத்துருப்பேன் நானு. எதிர்பார்க்கிறேன், இப்ப எதிர்பார்க்கிறேன். சரி, இந்த ரிட்டன் கிஃப்ட். இது இப்ப என்னுடைய பொருள். இதை நான் இப்ப திரும்ப கொடுத்தாலும் இது கிஃப்ட் தான். ஒருத்தவங்க கிஃப்டா கொடுத்தத நம்ம மறுபடியும் இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுக்க கூடாது. இந்த பொருள் நீங்க வாங்கினதா கிஃப்டா வந்ததா? அது கிஃப்டா வந்துச்சு. ஆனா இப்ப இது ஏன் பொருள்? கிஃப்டா வந்துடுச்சுன்னா அந்த பொருள் இன்னொருத்தவங்க நம்ம கிஃப்ட் கொடுக்க கூடாது. அப்படிலாம் இல்ல. அது வேற சாக்லேட், இது வேற சாக்லேட். அப்படியா? அது என்ன? கிஃப்டா வந்து என்னங்க, கிஃப்ட் வந்த பிறகு அது நம்மளுடைய பொருள் தானே. அதனால வந்து நம்ம விருப்பப்பட்ட அதை வந்து கொடுக்கலாம். மத்த திங்ஸ் எல்லாமே கொடுக்கூடாது. சாக்லேட் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல. கரெக்ட் தானே? நீங்களே சொல்லுங்க. சாப்பிடலாம், ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா அதே திரும்ப ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்க கூடாது. கடைலாம் இன்னும் திறந்துருப்பாங்க, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, மணி 7 தான் ஆகுது. போயிட்டு வேகமா ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்து கொடு. நான் இங்க இருந்து ரெடி ஆகி போயிட்டு வாங்கி வரதுக்குள்ள கடைசியில இழுத்து மூடிட்டு விடிஞ்சா போயிடும். போன் வருது, பேசிட்டு வரேன். அதுக்குள்ள சார் பிஸி ஆயிட்டாரா? கிஃப்ட் வாங்கிட்டியா? கிஃப்ட் எங்க வேணும்? அது போன் பேசுறேன், கிஃப்ட் போன் பேசுனா வேகமா வெளில போனீங்க, ஏதோ கிஃப்ட் வாங்குறதுக்கு ரெடியா வர வெளில போறேன்னு நினைச்சேன் நானும். நான் அங்க பாப்பா ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். கதவு திறந்து பாப்பா கிட்ட என்ன சொல்லி அனுப்பிருக்கேன் கிஃப்ட் வாங்குறதுக்கு? ஆமா, பக்கத்துல தானே இருக்குது கடை. பாப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டா சொல்றதுக்கு. சரி, இந்த சாக்லேட் தரணும். சரி, பரவாயில்ல கொடு. நான் சந்தோஷமா எடுத்துப்பேன். எதுவாக இருந்தாலும் கிஃப்ட் கொடுத்தாலும் சந்தோஷமா எடுத்துப்பேன், கொடுக்கறதுனாலும் சந்தோஷமா எடுத்துப்பேன். நன்றி நன்றி நன்றி. என்ன மாதிரி கேட்க மாட்டீங்க? நான் கேட்க மாட்டேன். என்ன பண்றது? நான் கேட்பேன், ஆனா நம்ம ஏன் கேட்காம இருக்கணும்? அவரு விருப்பம் அவரு கேட்காம இருக்கிறாரு, ஏன் விருப்பம் நான் கேட்பேன். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். நான் தான் சாக்லேட் கொடுத்துட்டியா சர்ப்ரைஸா? கொடுத்தது வேற ஒரு கிஃப்ட். எடுத்துட்டு வா பாப்போம். என்ன கிஃப்ட் தருவேன்? ஏதாவது ஐடியா இருக்கா? கிஃப்ட் கொடுக்கறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். எந்த கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு வா பாப்போம். இன்னும் வேற எதுனா சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? ஏன் நான் குடிக்க மாட்டேனா? கொடுப்ப, வீட்லயே இருக்கிற, வெளியில எங்க தம்பி வச்சுட்டு எப்படி இப்ப வெளில போக முடியும், வாங்க முடியும்? சாக்லேட் வாங்கியிருந்தாலும் பெரிய விஷயம் தான். அது வீட்லயே இருக்கிறத கூட இந்த நேரத்துல வந்து விடுவேன். அதுவே அதிசயம் தான், பெரிய விஷயம் தான் சொல்றேன். தம்பியை வச்சுக்கிட்டு வெளியில போய் கடையில போய் பக்கத்து கடையில சாக்லேட் வாங்கினாலும் பெரிய விஷயம் தான். அதுவே எனக்கு சந்தோஷம் தான், சர்ப்ரைஸ். உண்மைதான். நீ அந்த கிஃப்ட பார்த்தேன்னு வச்சுக்க, உண்மையாவே ஷாக் ஆயிடுவேன். ஷாக் ஆகுற அளவுக்கு என்ன கிஃப்ட்? ஷாக் ஆகிற அளவுக்கு என்ன ஒயர் எதனா வாங்கிட்டு வந்து நமக்கு ஷாக் கொடுத்துரும். அதெல்லாம் இல்ல, உண்மையாவே சர்ப்ரைஸ் கிஃப்ட். பாப்போம், கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் ஆகுறதா இல்லையா? சரி, பார்க்கலாம். நாங்க கிஃப்ட் பாக்ஸ் தான் பெருசாக்குது, பாக்ஸ் பெருசாக்குது, ஓபன் பண்ண கூடாது, வெயிட் கம்மியா இருக்குது. அதுக்காக நான் பாறாங்களை தூக்கிட்டு வந்து வைக்க முடியும், இல்ல செங்கல் எதனா வச்சு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் எங்க வீட்டுக்காரருக்கு. அப்பதான் நல்லா வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் பார்க்க கூடாது, அப்படியே கெஸ் பண்ணு என்னன்னு. எங்க பார்த்தாலுமே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இதுல அதிகபட்சம் என்ன, ஒரு போன் தான் வரும். இதுல இந்த பாக்ஸ்ல வின்னா வரும், போன் தான் வரும், வேற எதுவும் வராது. அதுவே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி போன் பாக்ஸா இருக்கும், ஆனா வெயிட் கம்மியா இருக்கு. போன் தான் உங்ககிட்ட இருக்கு, நான் ஏன் போன் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இதுல வேற என்ன இருக்கும் இந்த பாக்ஸ்ல? வேற எது இருக்க மாதிரி தெரியல. நான் ரொம்ப நாளா உனக்கு ஒண்ணு வாங்கி தரணும்னு சொல்லிட்டே இருந்தேன். பவர் பேங்கா? போனுக்கு சார்ஜ் போறதுக்கு? நான் அது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நீ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா, இல்ல நான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருந்தேன்? சொல்லல. இப்ப இது சைஸ் வச்சு பார்த்தா நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொருள் தான் இருக்குல்ல. சைனா? என்ன செயினு? கோல்டு செயினா? ஐயோ, தங்க செயின் வாங்குறவங்க என்கிட்ட பணம் ஏது, நான் வேலையை செய்வேன்.
வேலை செஞ்சா என்ன செய்யலாம், என்ன கோல்டு செயின் நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். கழுத்து சும்மா தான் இருக்குது என் கழுத்து பாரு. நகை கடைக்கு போனா ஏன்னா 1-2 செயின் தராங்களா பேரு சும்மா இருந்தா? தருவாங்க. சரி செயின் இல்ல, நெக்ஸ்ட் செயின் இல்ல, ரிங்கு தான் இருக்குது. வேற என்ன தெரியலையே. இந்த பாக்ஸ் இருக்கு, நீ எப்படி கோல்டு செயின் அது இதுன்னு இந்த பாக்ஸுக்கு நீ சொல்லிட்டு இருக்க? இந்த பாக்ஸுக்கு தான் சொன்னேன், போன் சொன்னேன், அப்புறம் பவர் பேங்க் சொன்னேன். இல்ல போன் இல்ல, பவர் பேங்க்கும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அதனால ஒருவேளை செயின் இது பார்த்து எதனா கண்டுபிடிங்க. ஆட்னா உள்ள ஏதோ பாக்ஸ் இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. பாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் சத்தம் கேக்குது. பாக்ஸே இல்ல உள்ள, உண்மையை சொல்லணும்னா பாக்ஸே இல்லையா? சரி என்ன இருக்கு நீயே சொல்லு, எனக்கு தெரியலையே, கெஸ் பண்ண முடியலையே. தெரியலையா? சரி ஓபன் பண்ணி பாரு. என் வீட்டர் ஷாக் ஆக போற. ஓபன் பண்ணிட்டு இது உண்மையாவே சர்ப்ரைஸ் கிஃப்டா என்னன்னு சொல்லு. இவ்வளவு கஷ்டப்படுற ஓபன் பண்றதுக்கு. எப்படி சர்ப்ரைஸ் செம்மையா இருக்கா? நாய்க்கு சங்கிலி வாங்கி வந்து நாய்க்கு கட்டுற சங்கிலி தான் இது. ஆனா ஒண்ணு சின்னதா இருக்குது, சுருக்கி கழுத்துல போட்டு டைட் பண்ண நாய்க்கு. நான் உண்மையாவே இதை வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ நாய் சங்கிலி சொல்லிட்ட கஷ்டத்துல. சரி என்ன இது, நாய் சங்கிலி மாதிரி தான் இருக்கு. நீ ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சல. நான் என்ன நினைச்சேன், உள்ள எதனா டப்பா வச்சு மறுபடியும் வெறும் டப்பா வச்சிருக்கேன். பிராங்க் பண்ண போறேன் நினைச்சிட்டு போல இருக்கு அப்படி நினைச்சியா? ஆனா ஏதோ இருக்குது. என்ன செய்யணும், இது டிஃப்ரெண்டா இருக்கு. என்னது தெரியலையா? சரி ஒரு பட்டை இருந்தா போதும்ல செயின், எதுக்கு நீ 3 பட்டை வாங்கிருக்க நாய்க்கு? நீ தங்க செயின் கேட்டியா, அது சின்னதா வாங்கி போட்டோம்னா சரியா தெரியாது, பார்வையா இருக்காது சொல்லிட்டு 3 பட்டையா வச்சு வாங்கிட்டேங்க. இது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பார்வையா இருக்கும், அதனால இதை வாங்கி இருக்கிறேன். செயின் நான் கேட்கல, நீ தான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா நான் ஆசைப்பட்டேன். நான் ஒன்னும் செயின் கேட்கலையே. இது செயினா? செயின் தான் இது. சொல்லிடு நீ என்னன்னு. தெரியுது தெரியுதுங்களாங்க, அருணாகொடி. கழுத்துல போறதுக்கு பதில் இடுப்புல செயின் தான், ஆக மொத்தம் செயின் தான். அருணாகொடி தாங்க வாங்கினே. எப்படி இருந்துச்சு? சர்ப்ரைஸ் வந்துச்சா? எதிர்பார்த்தியா நீ இதை நான் தருவேன்னு? எதிர்பார்க்கல, நீ கிஃப்ட் கொடுப்பதே எதிர்பார்க்கல. ஆமா உண்மைதான், நான் இத்தனை வருஷத்துல எந்த கிஃப்ட்டுமே எங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்தது கிடையாது. என்ன சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன், அவரை மாதிரியே நானும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா எப்பவுமே எல்லாம் வாங்கி கொடுத்ததில்ல, நானே ஒரு வாட்டி 2 வாட்டி தான் வாங்கி கொடுத்துருப்பேன் அதிகபட்சம். இந்த வாட்டி தான் இதை வாங்கியிருக்க நீ. தேங்க்யூ எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் வேலண்டைன்ஸ் டேக்கு எதிர்பார்க்கல. சரி என்ன இது அமேசான்ல இருந்து வந்துருக்குது, சைஸ் எல்லாம் தெரியாம எப்படி வாங்கின, எப்படி போட்ட ஆன்லைன்ல? இது இது ஒண்ணு அமேசான்ல எல்லாம் அந்த ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கல, அது சும்மா அந்த டப்பா இருந்துச்சு. நீ நான் அந்த நகை கடை டப்பா காட்டேன்னா நீ கண்டுபிடிச்சிருவ அப்படின்றதுனால இந்த அட்டை பாக்ஸ்ல போட்டு கொடுத்தேன். நான் அந்த பாக்ஸ காட்டினு வச்சுக்கோங்க, எப்படியா இருந்தாலும் தெரியும் ஏதாவது எதுனா நகைதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதனால நான் அதுல போடல. இந்த பாக்ஸ்ல போட்டு கொடுத்தோம்னா சரி கண்டுபிடிக்கிறார பாக்கலாம், எதனா போனு இல்லைன்னா எதனா இது மாதிரிதான் எதனா சொல்லுவாரு நானுமே நினைச்சேன். அதேதான் அவரும் சொன்னாரு கரெக்டா.
சரி, எப்படி வாங்கின நீ? நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். எனக்கு தெரியாம எங்க போய் எப்ப வாங்கின, எப்படி வாங்கின நீ? அது வாணி அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தல என்னைக்கு? ஒரு டெத்துக்காக. ஆமா, அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். தனியாவே தம்பி தூக்கின்னு போய் வந்துட்டியா நீ? தம்பி எல்லாம் தூக்கின்னு போல. தம்பி தூக்கின்னு போய் நான் எங்க வாங்குறது? அவனை விட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு, கிட்ட தானே கடை, அதனால அவனை இங்கவே அம்மா கிட்ட விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டு அடுத்தது அழகத்துக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள போன் பண்ணாங்க, தம்பி அழ ஆரம்பிச்சேன். நான் இது கிஃப்ட் பேக்கிங் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போனேனே. அங்க போயிட்டு வாங்கி முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சுங்களா, பார்த்து பார்த்து வாங்குறதுக்கு. பேக்கிங் பண்றதுக்குலாம் டைம் இல்லை. அப்புறம் அங்க இருந்து தூரமா போகணும் கடைக்கு பேக்கிங் பண்றதுக்கு. அதனால வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதுக்குள்ள அம்மா கால் பண்ணி தம்பி அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவே நான் வந்துட்டேன் கிளம்பி. பேக் பண்ண முடியல, அதனாலதான். இல்ல கிஃப்ட் பேக்கிங்கோட இருந்திருக்கும். நான் ஒரு கார்டு வேற வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுக்காரருக்கு எதனா எழுதிலாம் தரலாம்னு நினைச்சிருந்த வாட்டி அதுவும் முடியாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆனா இது மட்டும் போய் வாங்கி தர முடிஞ்சது. பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா தம்பியை விட்டுட்டு போய் அவ்வளோ இதுவா போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீ அப்படி எடுத்த எப்படி முயற்சி சர்ப்ரைஸ் கிஃப்ட் தர முடியும்? இருந்தாலும் நீ வாங்கி கொடுத்ததுக்கு நான் உன்னை குறை சொல்லக்கூடாது. இது என்ன என்ன பாராட்டுற மாதிரி அல்ல, மொத்த சாமி தக்குற மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. நன்றி 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 நன்றி. ஐயோ லவ் ஹாப்பி யூ. வேலண்டைன்ஸ். லவ் யூ. நீங்க வேற கழுவி விட்டாதீங்க, என்னடா லவ் யூலாம் சொல்றீங்களே அப்படி சொல்லிட்டு. அதனால ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப வருஷமா நான் இதை எங்க வீட்டுக்காரருக்கு வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. மேரேஜ் ஆனதுல இருந்து நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசே இருக்காது, சுத்தமா வாங்கியே தர முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எப்பயோ வாங்கி இருக்கலாம். ஆனா வந்து நான் தனியா எங்கேயுமே எங்க வீட்டுக்கார விட்டு போனதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். அதனாலதான் அவர் நம்பவே இல்லை, நான் கண்டிப்பா வாங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சாரு போல. இந்த பாக்ஸா இருக்கவே ஏதோ ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் சரி ஒருவேளை வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதாவது நான் எங்க வீட்டுக்காரர் இல்லாம எங்கேயுமே போகவே மாட்டேன், கடைக்கு கூட போக மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அவர் கூட்டிட்டு தான் போனேன், கூட்டிட்டு தான் வருவேன். அதனால வந்து அவர் நம்பிக்க மாட்டாரு. எப்படியோ வெற்றிகரமா இத்தனை வருஷத்துல நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அண்ணா கொடி வாங்கி கொடுத்துட்டேன். இதை போட்டுப்பியா? அவரு செயின் போட்டாலே குத்துது 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 சொல்லிட்டு போட்டுக்கவே மாட்டாரு. ஆனா இதுக்கு என்ன சொல்லுவாரு தெரியல, போட்டு வர போட்டுக்க மாட்டாரான்னு தெரியல. வாங்கி கொடுத்தாச்சு ஆசைக்காக. அவரு போடுறது போடாதோ அவருடைய விருப்பம். பரவாயில்ல பரவாயில்ல. உன்னை பாராட்டியா ராஜி. ஏன்னா வீட்டு வாசல்ல காய்கறி ஒரு பாட்டி வந்தாலும் போய் அந்த காய்கறி வாங்கறது கூட நீ என்னதான் அனுப்புவ. ஆனா இந்த இதுக்காக நீ வந்து கடைக்கு போயிருக்க அப்படின்ற விஷயத்தை கேட்டாலே எனக்கு ரொம்ப பெருமையாவும் ரொம்ப மனசு சந்தோஷமாவும் இருக்கு. எதிர்பார்க்காத விஷயம் இது. பக்கத்து கடைக்கு வீட்டு வாசல்ல காய் வாங்க போவாத ஆளு தனியா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கின்றது, அதுக்கே உன்னை நான் பாராட்டி ஆகணும். நன்றி 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 நன்றிகள் பல. காதலர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். காதலர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.